ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு Chefmurugansrecipe. இன்றைக்கி நம்ம சேனலில் வந்துட்டு ஒரு நான்வெஜ் ரெசிபி தான் பார்க்குறோம். ஜிலேபி கெண்டை மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுங்கிறது தான் இன்றைக்கி நம்ம அழகாக ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லியிருக்கோம். ஸோ ஈஸியான ரெசிபி. ஸோ வீட்டில் அழகாக எப்படி பண்ணலாங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆயில் ஊற்றிருக்கோம், ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுருக்கோம். நான் வந்துட்டு பார்த்தா ஒரு 2.5 கிலோ மீன் வந்துட்டு இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். வெந்தயம், கடுகு, கொஞ்சம் சோம்பு இதெல்லாம் பொரிஞ்சோன்னு இஞ்சி பூண்டு அழகாக க்ளீன் பண்ணி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதையும் இதில் நம்ம சேர்த்துக்குவோம். ஸோ காரத்துக்கு தகுந்த அளவு பச்சை மிளகா போட்டுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை மணத்துக்கு. ஸோ வெங்காயம் இதுதான் இதில் வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு போடுறது. இதுக்கு என்னென்னா அது வெங்காயம் வதங்கட்டும். இந்த மீனை வந்து எப்படி க்ளீன் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, உப்பு மஞ்சத்தூள் போட்டு அந்த மேலே உள்ள செதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த வயிற்று சைடில் வந்து பார்த்திங்கன்னா கருப்பாக இருக்கும். ஸோ அதை வந்து ஃபுல்லாக எடுத்திங்கன்னா தான் அந்த மீன் வந்து லைட்டாக கசக்காமல் இருக்கும் மீன் சாப்பிடும்போது. இல்லைன்னா கசக்கும்னு சொல்லுவாங்க. நான் அப்படி தான் க்ளீன் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ நீங்களும் மீனை பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணுங்கள். ஸோ வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறேன். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கினதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம தக்காளியை வந்துட்டு எவ்வளோ நைஸாக வெட்ட முடியுமோ அவ்வளோ நைஸாக நான் தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். ஸோ அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி எவ்வளோ நைஸாக வெட்டியிருக்கோன்னா நமக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக ஸோ இந்த மாதிரி வெட்டினா சீக்கிரம் வந்து நமக்கு வந்து குக் ஆகும். அதுக்காகத்தான் 1 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் போட்டிருக்கோம். அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கோம். ப்ளஸ்ஸு கொஞ்சம் மிளகாத்தூள் வந்து 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 2.25 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு மல்லித்தூள். இது போட்டோம் அப்படின்னா வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு சேம் ரேஷியோ தான். இதில் மல்லித்தூள் எவ்வளோ போடுறோமோ அதே அளவு மிளகாத்தூள் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் பட் என்னென்னு கேட்டிங்கன்னா மல்லித்தூள் கூட போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப கொலன்னு ஆயிரும் குழம்பு வந்துட்டு பார்த்திங்கன்னா மீன் குழம்பு. ஸோ அந்த மாதிரி நிறைய போட்டுறக்கூடாது. ஸோ பார்த்துட்டு அளவாக போட்டுக்கோங்க. நான் ப்ரிப்பேர் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு 2.5 கிலோ மீன் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு தான் பண்ணுறேன். நீங்கள் எவ்வளோ மீன் ப்ரிப்பேர் பண்ணிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள் மசாலா வந்து பச்சை வாடை எல்லாமே போயிடுச்சு, நல்லா வதக்கியாச்சு. அதுக்கப்புறம் புளியை வந்து நான் கரைச்சி ஒரு பவுலில் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ நமக்கு தேவையான அளவுக்கு குழம்புக்கு தேவையான அளவு நான் புளியும் ஊற்றிட்டேன். இப்போ வந்து குழம்பு எவ்வளோ வைக்க போகிறோங்கிற அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் வந்துட்டு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க மீனை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கனாலே தெரியும் நல்லா மசாலா வந்து கொதிச்சு பச்சை வாசம் போயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீனை வந்து இதில் நம்ம சேர்த்துக்குவோம். ஸோ இந்த மீனை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்க வந்துட்டு பார்த்தா கெண்டை மீனுங்கிறாங்க, ஒருத்தவங்க ஜிலேபி மீனுங்கிறாங்க, ஒவ்வொருத்தவங்க ஒரு பேர் சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது இந்த மீனை பற்றி பேர் தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், இது என்ன மீனுன்னு சொல்லிவிட்டு நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள் மீனை போட்டாச்சு. மீனை போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் வந்து கொதிச்சா போதும். ஸோ அது வந்து மீன் குக் ஆகிறதுக்கு. அதுக்கு இடையில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே போட முடிச்சதுக்கப்புறம் சின்ன பீஸ் வந்து ஒரு வெல்லம் சேர்த்துக்கோங்க. மீன் குழம்புல சேர்த்திங்கன்னா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும், சூப்பராக இருக்கும். நீங்கள் வீட்டில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் ரொம்ப பெருசாக போடக்கூடாது, சின்ன பீஸ் தான் போடணும், பார்த்துக்கோங்க. மீன் அழகாக வெந்துருச்சு. இதுக்கப்புறம் வந்துட்டு மேலே வந்துட்டு நம்ம சூப்பராக கொத்தமல்லி தழை தூவி ஒரு 15 நிமிஷம் இல்லை ஒரு 1 ஹவர் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து சாப்பிடுங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட் இருக்கும், அப்படி ஒரு இது இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா மீன் குழம்பு வந்து சுட சுட சாப்பிட்றது வந்துட்டு நல்ல விஷயம் தான். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சமைச்சோடனே சாப்பிட்டிங்கன்னா அந்த மசாலா வந்து ஃபிஷ்ஷில் வந்து ஃபுல்லாக ஏறி இருக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அந்த சொப்புன்னு இருக்க மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்கும். நீங்கள் வந்துட்டு 1 ஹவராவது அந்த ஒரு அப்சர்வேஷன் அந்த மசாலா பிடிக்கிறதுக்கு, அதாவது அந்த ஏறுறதுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து சர்வ் பண்ணோம் அப்படின்னா மீன் குழம்பு வேறு லெவலில் இருக்கும். ஸோ எப்போயுமே ஃபிஷ் கறியை பொறுத்த வரையும் பழசானா தான் சூப்பராக இருக்கும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் சமைச்சு வந்து ஒரு 1 ஹவராவது டைம் கொடுத்து பிரேக் கொடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் சர்வ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். அந்த டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி எத்தனை பேர் சமைச்சு சாப்பிட்றீங்கிறத மைண்டில் வச்சு என்னோடய சேனலில் வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி புது வீடியோ உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை டேக் கேர்.